பன்னீர்செல்வம் அவர் பேர். அவர் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டால் மலையாளத்தில் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவரை வந்து கேரளா பார்டரில் எங்கேயோ செக்யூராக வச்சிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க அப்பாவுக்கே என் பையன் எங்கே இருக்கிறான்னு தெரியல, நான் பேசி 4 நாள் ஆச்சு, என் பையன் என்கிட்ட பேசலன்றது தான் அவங்க அப்பா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. அவங்க அந்த வீட்டில் வந்து அவங்க அண்ணன் தங்கிட்டு இருக்கிறார், ஒரு ஹேண்டிகாப்டு. நாங்கள் ஒரு நாள் வந்துட்டு போயிட்டுன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க அண்ணனையும் அவங்க வீட்டுக்குள்ளே அந்த இடத்துக்கு வர விடலை. எல்லாரையுமே அப்படி செக்யூர் பண்ணி வச்சிருக்கிறத செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஊர் தலைவர், அவர் வந்து வேற ஒரு சமூகம், இவங்க அருந்ததி சமூகம். அவர் சொன்னால் என்ன எதெல்லாம் கேட்க முடியாது. ஆள் அனுப்புகிறேன், கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க, கையெழுத்து போட்டுருக்காரு. நம்ம ஊருக்காரனா போயிட்ட உனக்கு வந்து நிவாரண தொகையை வந்து அதிகரிச்சு தரப்போகிறோம், இதுக்கு தான் சைன் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சைனை வாங்கி அவர் வீட்டிலே இல்லாதப்போ ஆதார் கார்டு இப்போ கொடுத்தே ஆகணும் நீ அப்படின்னு சொல்லி பேசி, இல்லைங்க நான் வீட்டில் இல்லை, இப்போ நான் அவங்க பசங்களை அனுப்புவேன், ஆதார் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசி, அப்புறம் யதார்த்தமாக ஏற்கனவே ஆதார் கார்டில் சைன் போட்டு இருந்திருக்கு போல ஒரு ஜெராக்ஸ் காப்பி. அந்த ஜெராக்ஸ் காப்பி அவங்க வீட்டில் தேடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வாங்கின சைன் தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிபிஐ வேணும், எங்களுக்கு வந்து இந்த மரணங்களில் வந்து சந்தேகம் இருக்குது, சிபிஐ விசாரிச்சாதான் சரியான தீர்ப்பு கிடைக்கும், நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட 3 வழக்குல செல்வராஜ் அவரோட வழக்கம் ஒன்று. ஆசை இல்லைனாலும் இது வரைக்கும் நான் யார் வீட்லையும் போய் நின்னது இல்லை. ஏன்னா என் மனைவி எப்படியா எனக்கு சமைச்சு போட்டுருவா. சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போனேன், வீட்லேயும் செஞ்சிருக்கிறதா அந்த சின்ன பொண்ணு சொல்லிச்சு, வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுச்சு. நான் போனேன். பெரிய பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதில் தீட்டாயிரம், அவங்கள உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெளில அமைச்சிருக்காங்க. விஜய் பண்ணுறதும் இதுதான். 16 நாள் கழிச்சு போகிறன்றது வந்து அவங்க கூட நிற்கிறது கிடையாது, துக்கம் கொண்டாடுறது கிடையாது, தீட்டு பார்க்கறதுன்றது தான் இது. இவங்க எல்லாரையும் தவிக்க விட்டு சோத்துக்கு இல்லாமல் அலைய விட்டு துக்கத்தில் இருக்கும், எங்களால் பேச முடியாது அப்படின்னு இதை சொல்லி இதை கேட்டு நம்புற அளவுக்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்குதுன்றது தான் ரொம்ப கவலைக்கு ஒரு விஷயமா இருக்குது. 20 லட்ச ரூபா கொடுக்க வந்தானே, ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த 20 லட்ச ரூபா பணம் வந்துடாதா, வராமல் பிரச்சனை ஆயிராதா, ஆயிரும், அப்போ நீங்கள் இப்படி பேசுங்க, மீடியா கிட்ட இதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்கன்னு இந்த விஷயங்கள் எதுவும் வெளியில் போகக்கூடாது, அங்கே நடந்தது என்ன வெளில போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த 20 லட்சத்தை கொடுக்காம இப்போ வரைக்கும் இவங்க அதை டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கரூர் போய் பார்த்ததில் ஒரு 5-6 ஃபேமிலியோட பேக்ரவுண்ட், அவங்க இந்த நிகழ்வில் எப்படி போய் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு தாவேக்கா அவங்கள எப்படி அணுகிருக்கு, இப்போ வரைக்கும் அவங்க எப்படி சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்கன்றதை பற்றி மட்டும் சொல்கிறேன். இதுலேயே வந்து இந்த விவரங்கள்லேயே மீடியாக்களில் கிளப்பப்பட்ட கான்ஸ்பிரசி எல்லாத்துக்கும் இதிலேயே பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் பதில் கிடைச்சிது, என்னால் எவ்வளோ முடியுமோ அதை கன்வே பண்ணுறேன், உங்களுக்கும் அதுக்கான பதில் அதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். முதல் வந்து ஏமூர்னு சொல்லி ஒரு ஊராட்சி, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி. இறந்தவங்களில் அதிகப்படியான எண்ணிக்கையில் இறந்தது வந்து அந்த ஊரில் தான் 5 பேர். ஏன் அந்த ஊரில் அதிகப்படியாக இறந்தாங்க அப்படின்னா, அங்கே போனதில் ஒரு சின்ன பையனை தவிர, ஒரு 2 சின்ன பசங்களை தவிர வேறு யாருமே வந்து விஜய் ரசிகர்கள் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தலித் மக்கள், அதுலேயும் பெரும்பான்மையாக வந்து அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்த மக்கள். அவங்களுக்கு அங்கேருந்து வேலுச்சாமிபுரத்தில் போய் அந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டு வர அளவுக்கு, செலவு பண்ணி போகிற அளவுக்கு பொருளாதார நிலைமை கூட அவங்களுக்கு கிடையாது. யாருக்கும் நிரந்தரமான வேலை கிடையாது. விவசாய கூலி, துணி தைக்கிறவங்க, அதுவும் வந்து பெரிய பெரிய கார்மெண்ட்ஸில் எக்ஸஸ் ஆன துணிகள், மீதமான துணிகளை வந்து வீட்டில் கொடுத்து தைக்க சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி வேலை செய்கிறவர்கள். பெரும்பான்மையான நேரம் வேலை கிடைக்காத நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். அவங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, டிவிக்கே தான் கூப்பிட்டு போகுது வண்டி வச்சு. அங்கே இருக்கிற டிவிக்கே நிர்வாகிகள் வண்டி வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போக சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது வந்து கரூர் மாவட்டத்தில் டிவிக்கே மாவட்ட கழகத்திலேருந்து. அவங்க நாங்கள் பணம் தரோம், உங்கள் ஊரில் இருந்தும் ஆட்கள் வரணும், பல ஊருக்கு அப்படி நாங்கள் கொடுத்துருக்குறோம், உங்கள் வீட்டுக்கும் கொடுக்குறோன்னு சொல்லி அப்படி வண்டி ஏற்பாடு பண்ண வச்சுட்டு 25 பேர் வந்து அந்த ஊர்லேருந்து அந்த நிகழ்வுக்கு போயிருக்கிறாங்க. அதில் 5 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதில் இறந்தவங்கள ஒருத்தவங்க வந்து 60 வயசு பாட்டி, அர்க்காணி பேர். அவங்க விஜய் ஃபேனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அவங்க என்ன நினச்சி போயிட்டாங்கன்னா, அவங்க சொன்னது, பொதுவாக கட்சிக்காரங்களை எதனா வேனில் இந்தமாரி கூப்பிட்டு போனாங்கன்னா போயிட்டு வரும்போது எதனா பாத்திரம் இந்தமாரி வேறு எதனா ஒரு கொடுப்பாங்க, அந்தமாரி ஒரு கட்சி மீட்டிங் நினச்சி தான் அவங்க போயிருக்கிறாங்களே தவிர விஜய் ரசிகர் கிடையாது. அவங்க அங்கே போய் மூச்சு திணறி, அவங்க வீட்டில் இருக்கவங்க சொன்னது, கூட போனவங்க சொன்னது, மூச்சு திணறி கூட்டத்திலேருந்து வெளில வர முடியாமல், அதாவது போன 25 பேரும் ஒன்றா இல்லை, அங்கே கூப்பிட்டு போன நிர்வாகிகளும் அந்த 25 பேர் கூட இல்லை. அவங்க அங்கே விஜய்க்காக போடப்பட்ட பாடல்களில் டான்ஸ் ஆடுறது, அவங்களே தொலைஞ்சிருக்கிறாங்க, அந்த நிர்வாகிகளே தொலைஞ்சிருக்கிறாங்க. அந்தமாரி ஒரு நிலைமை தான் அங்கே இருந்தது. இதில் குறிப்பான முதல் விஷயம் என்னென்னா, செல்வராஜ்னு ஒருத்தர், சந்திரான்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவரோட கணவர். அவங்க சந்திராவும் அவங்களோட சின்ன பையனும் வந்து அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. இந்த தண்ணிலாம் கொடுத்துட்டோம் இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சின்ன பையன் சொன்ன ஃபுட்டேஜ் இருக்குது, நம்ம ட்ரைப் சேனல்லையும் அது போட்டிருப்போம். அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் வந்து அந்த பையன் சொன்னது, அந்த பையன் பார்த்து அவன் சொன்னது. காலைல இருந்து 12 மணிக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. இது முக்கியமான விஷயம். 12 மணிக்கே விஜய் வருவாருன்றது வெறும் சோஷியல் மீடியாவில் பரப்பப்படுறது கிடையாது. நிர்வாகிகளே எல்லா இடங்கள்லையும் வந்து விஜய் 12 மணிக்கு வந்துருவாருன்னு சொல்லி
12 மணிக்கு போய் ஆகணும்னு சொல்லி 10:30 மணிக்கெல்லாம் வண்டியை வச்சு அதுக்கேற்ற மாரி தயார் பண்ணி தான் அவங்கள கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க அங்கே போனதுலேருந்து ஒரு 2:30 வரைக்கும் அவங்க வச்சுருந்த தண்ணி வந்து பத்தியிருந்துருக்கு. 2:30 வரைக்கும் அவங்க டிவிக்கே வந்து தண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்குற தண்ணி இல்லை, ஏற்பாடு பண்ணுறதுக்கு வந்து நிர்வாகிகளும் கிடையாது. தண்ணி இல்லாமல் இந்த பையனே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமாக தவிச்சிருக்கிறான். அந்த தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு கூட அவங்க அம்மா கிட்ட அவங்களுக்கு காசு இல்லை. கூட போனவங்க யாருன்னா ஒருத்தர்கிட்ட கேட்டு அந்த மாரி தான் கடைசியில் ஒரு 1/2 பாட்டில் தண்ணியாக என்னவோ தான் அந்த பையனுக்கு கிடச்சிருக்கு. கூட்டம் நெருங்க நெருங்க விஜய் உண்டி உள்ளே வர வர அவங்களால முடியல. அந்த அம்மா பையனாலே ஒன்றா இருக்க முடியல. அந்த பையனுக்கு மூச்சு திணறல் அதிகமாகுது. அவன் சொன்னது, அவன் பார்த்தது மட்டும் அவன் சொன்னது, எங்கள் அம்மா வந்து எனக்கு தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு தாண்டி நடுவில் ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, எங்கள் அம்மா கிட்ட போகணுன்னு இருக்குது, ஆனால் என்னால் மூச்சே விட முடியல, எனக்கு எதனா ஆயிருமோன்ற பயத்தில் நான் எங்கள் அம்மா விட்டு கூட்டத்தை விட்டு வெளில ஓடி வந்துட்டேன், வெளில வந்ததுனால தான் நான் இன்றைக்கி இருக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் சொன்ன வாக்குமூலம் அது. இப்படி எல்லாரும் நாங்கள் பார்த்த எல்லா விக்டிம்ஸும் சொன்னது மூச்சு திணறல். விஜய் வண்டி உள்ளே வரும்போது, அந்த கூட்டத்துக்குள்ளே வரும்போது ஏற்கனவே க்ரௌடு ஃபுல்லு, அந்த கூட்டத்துக்குள்ளே வரும்போது விஜய் வண்டி ரொம்ப பெருசாக இருந்தது. விஜய் வண்டியை நாங்கள்லாம் பார்த்தோம். இங்கே மயக்கம் போட்டு விழுந்தவங்க இல்லை அடிப்பட்டவங்க இவங்களாம் சொன்னது, விஜய் பேசுனது நாங்கள் கேட்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இங்கே விஜய் வண்டி உள்ளே வரும்போதே விஜயை பார்க்கணுன்ற பேரில் எல்லாரும் கத்துனது, வழி விட சொல்லி அவங்க நிர்வாகிகள் சொன்னது. இதில் வழி விட்டதுலேயே பில்டிங் மேலே ஏறினது, கூரை மேலே ஏறினது, இப்படி அதுலேயே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. பில்டிங் மேலே ஏறினது, மரம் மேலே ஏறினது, கூரை மேலே தான் இடிஞ்சு எங்கள் மேலே விழுந்துட்டாங்க. அப்போ மூச்சு திணறி தான் இதெல்லாம் நடந்ததுன்றது தான் எல்லாரும் பதிவு பண்ணது. ஒருத்தர் கூட, ஒரு விக்டிம் கூட கத்தியை வச்சு எங்களை குத்துனாங்க, துண்டை வச்சு கழுத்து நிறுத்தினாங்க, செருப்பு தூக்கி அடித்தாங்க, கல் தூக்கி அடித்தாங்க இப்படின்னு சொல்லி அதில் கூட, அதாவது இறந்தவங்க கூட போனவங்க இல்லை அடிபட்டு உயிரோட வந்த ஒருத்தர் கூட சொல்லலை. அது அவங்க சொன்ன எல்லா வீடியோ ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் அந்த ஒரு செல்வராஜ் விஷயத்தில் அந்த மனைவி அவங்க இறந்துட்டாங்க. அவர் வந்து தினக்கூலி, விவசாய தினக்கூலி, கொஞ்சம் கொஞ்சமாக லோன் போட்டு டிராக்டர் ஒன்று வாங்கியிருக்கிறாரு. வந்த பணம், அரசாங்கம் கொடுத்த பணம் 10 லட்ச ரூபா. அந்த 10 லட்ச ரூபாவில் 8 லட்ச ரூபா கிட்ட அவர் வாங்கின கடன். அவங்க மனைவிக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது, இவருக்கு ஆக்சிடென்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தது. இந்த கடன்லேயே வந்து மொத்த பணமும் தீந்துருச்சு. ஏற்கனவே இது கஷ்டம், சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை அவருக்கு. நேற்று அவரை கடைசியாக நான் பார்த்தேன். அவர் வந்து காசே இல்லைனாலும் இது வரைக்கும் நான் யார் வீட்லேயும் போய் நின்னதில்லை. ஏன்னா என் மனைவி எப்படியா எனக்கு சமைச்சு போட்டுருவா, ஏதோ ஒன்று குழு கொஞ்சம் எனக்கு சமைச்சு போட்டுருவா. இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெரிய பையன் உள்ளே போயிட்டான், இப்போ சின்ன பையனை விளையாட போயிட்டான், எனக்கு எங்கே சாப்பிட்றதுன்னு தெரில. சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போனேன், இட்லி இருக்கா, இட்லி செஞ்சுருக்கிறது தான் அந்த சின்ன பொண்ணு சொல்லிச்சு, வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுச்சு. நான் போனப்போ வந்து அவங்க பெரிய பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதில் தீட்டாயிரம், அவங்கள உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெளில அமைச்சிருக்கிறாங்க. விஜய் பண்ணுறதும் இதுதான். 16 நாள் கழிச்சு போகிறன்றது வந்து இந்த அவங்க கூட நிற்கிறது கிடையாது, துக்கம் கொண்டாடுறது கிடையாது, தீட்டு பார்க்கறதுன்றது தான் இது. இவங்க எல்லாரையும் தவிக்க விட்டு, சோத்துக்கு இல்லாமல் அலைய விட்டு, அந்த 60 வயசு அம்மா இருக்காங்கள்ல, அவங்க தான் அவங்க வீட்டிலேயே ஸ்ட்ராங்கானவங்க, அருக்காணி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிறைத்துறையில் வேலை பார்த்துருக்காரு, இருந்தாலும் ரொம்ப பலவீனமான ஆள். தெரியல, வயசாகிடுச்சுன்னா வீட்டில் இருக்க பசங்க எப்படி பார்த்துப்பாங்க, கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக பார்ப்பாங்கல்ல வயசானவங்கள. அந்த அம்மா இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு இருந்தது. அவர் பயந்துட்டு தான் இருக்கிறாரு, ஏன்னா இவங்க பார்த்துப்பாங்களா, ரோட்டில் விட்டுருவாங்களா. போலீஸாக இருந்த ஆள் தான், இருந்தாலும் வயசாகிடுச்சு, என் பொண்டாட்டி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது, நான் போய் செத்துருந்தா பரவாயில்ல, அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க நல்லா இருந்திருப்பா, பசங்க கொடுத்துருப்பாங்க, நான் இப்போ என்ன பண்ணுவேன்ற மாரி இப்படி ஒரு குடும்பத்தையும் தவிக்க விட்டு, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அலைய விட்டு, அப்படி இருந்துட்டு இன்றைக்கி துக்கம் அரசணிக்கிறோம், துக்கத்தில் இருக்கோம், எங்களால் பேச முடியாது அப்படின்னு இதை சொல்லி இதை கேட்டு நம்புகிற அளவுக்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்குதுன்றது தான் ரொம்ப கவலைக்குற விஷயமா இருக்குது. அந்த செல்வராஜ் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஊராட்சி தலைவர், முன்னாள் தலைவர் விசிகே பாலகிருஷ்ணன்றவர் வந்து போய் கையெழுத்து வாங்கியிருக்கிறார். அதாவது ஒரு ஊர் தலைவர், அவர் வந்து வேற ஒரு சமூகம், இவங்க அருந்ததி சமூகம். அவர் சொன்னால் என்ன எதுன்னெலாம் கேட்க முடியாது. கையெழுத்து போட்டுன்னு இருக்கிறாங்க, ஆள் அனுப்புகிறேன், கையெழுத்து போட்டுன்னு இருக்கிறாங்க, கையெழுத்து போட்டிருக்கிறாரு. கையெழுத்து போட்ட பிறகு இவருக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. மனைவி வேறு இல்லை, இந்தமாரி எதனா சிக்கல் எதனா மாட்டி விட்டுற போகிறோமா, இவர் ஆள் வேறு சரி கிடையாது, அதிமுக வேறு அப்படின்னு யோசிச்சு இருக்கிறாரு. காலைல ஃபோன் பண்ணி தங்கி ஃபோன் பண்ணி, தலைவர் என்ன இந்தமாரி கையெழுத்து வாங்கினீங்களே, எனக்கு எதனா சிக்கலில் மாட்டி விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு இல்லைப்பா, உன் பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரோம், அதேமாரி உங்கள் நீ நம்ம ஊருக்காரனாக போயிட்ட, உனக்கு வந்து நிவாரண தொகையை வந்து அதிகரித்து தரப்போகிறோம், இதுக்கு தான் சைன் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சைனை வாங்கி, அவர் வீட்டிலே இல்லாதப்போ ஆதார் கார்டு இப்போ கொடுத்தே ஆகணும் நீ அப்படின்னு சொல்லி பேசி, இல்லைங்க நான் வீட்டில் இல்லை, எனக்கு அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு எதுவும் தெரியாது, விவரமே தெரியாதுன்னா
அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வாரம் 10 லட்ச ரூபா முதல் கொடுத்தாங்க, அது இந்தமாரி கடன்லாம் போயிடுச்சு. இன்னொரு 10 லட்ச ரூபா செக் கொடுத்துருக்காங்க, அது கையில் வச்சிருக்காங்க. இன்னொரு 10 லட்ச ரூபா யாருங்க கொடுத்தானா, ஒரு நடிகர் இருக்காரு, ஒரு வெள்ளையா இருப்பார், யாருன்னா ஆட்டு படம்லாம் நடிச்சிருக்காரு, எங்கள் பேர் சொன்னால் கமல்னு யோசிச்சு சொல்கிறாரு. கமல் 10 லட்ச ரூபா கொடுத்தாருன்றாரு. அவர் கமல்ஹாசன் கொடுத்தது 1 லட்ச ரூபா தான். 1 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டான நம்பர் தான் அவர். அவருக்கால ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துருக்க முடியாது, கேட்டிருந்தா ஃபோனில் இருந்தோ வேறு எதுவும் எடுத்து கொடுத்துருக்க முடியாது. அவரை மிரட்டி, இப்போ நான் அவங்க பசங்களை அனுப்புவேன், ஆதார் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாரி பேசி, அப்புறம் யதார்த்தமாக ஏற்கனவே அவங்க மற்ற விஷயங்களுக்காக ஒரு ஆதார் கார்டில் சைன் போட்டு இருந்திருக்கு போல, ஒரு ஜெராக்ஸ் காப்பி. அந்த ஜெராக்ஸ் காப்பி அவங்க வீட்டில் தேடி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வாங்கின சைனு தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிபிஐ வேணும், எங்களுக்கு வந்து இந்த மரணங்களில் வந்து சந்தேகம் இருக்குது, சிபிஐ விசாரித்தா தான் சரியான தீர்ப்பு கிடைக்கும், நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட 3 வழக்கில் செல்வராஜ் அவரோட வழக்கம் ஒன்று. அப்படி ஒரு வழக்கு போட்டதா செல்வராஜுக்கே தெரியாது, போய் சொல்லி இந்தமாரி இது பண்ணி தான் வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம வீடியோவில் அவர் பேசியிருக்காரு. ரொம்ப பயந்து தயங்கி ஒரு ரெண்டு நாள் அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் அதை வாங்க முடிஞ்சுது. அது ஒரு கேஸ், ஃப்ரோஜரி கேஸு. அதே ஊரில் ஷர்மிளா, அவங்களோட பையன் 9 வயசு பையன் வந்து பிருத்விக்கு, அவனை அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஷர்மிளாவும் பிருத்விக்கும் போயிருக்கிறாங்க, வேனில் தான் போயிருக்கிறாங்க. அந்த 9 வயசு பையன் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி, அவங்க சொன்னதும் தான், அவங்களும் யாரும் அடித்தது, கள்ளத்துக்கு அடித்ததோ கழுத்து நெருங்கினதோ எந்த சம்பவமும் அவங்களுக்கு நடக்கலை. மிதிச்சிருக்கிறாங்க கூட்டத்தில், வேணுன்ட்டுன்னு இல்லை, தெரியாமல் மிதிச்சிருக்கிறாங்க. இந்தமாரி சம்பவம்லாம் நடந்திருக்குது. அவங்களோட கணவர் இருக்கிறாரு, பன்னீர்செல்வம் அவர் பேர். இவங்க 6 மாதமாக இருக்கும்போதே இந்த குழந்தை எழுந்தில்லை, வயிற்றில் இருக்க, அதாவது அவங்க கன்சீவாக இருக்கும்போதே இந்த வயிற்றில் இருக்குது என் குழந்தை இல்லைன்னு சொல்லி அடித்து அமுச்சிட்ருக்கிறாரு. அவங்க அம்மா தான் பிரசவம் பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஊரில் இருக்கவங்களாம் பஞ்சாயத்து பண்ணி இப்படி இருந்தால் அப்படிப்பா, சேர்ந்து வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லி வாழ வச்சுருக்கிறாங்க. வாழ வச்சு இன்னொரு 6 மாதத்தில் வந்து அவங்க வெளில வந்துட்டாங்க. மறுபடியும் துரத்தி விட்டாங்க. இவங்க ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காரு. இவங்களும் பயந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் பேரில் ஒரு பெட்டிஷன் சிபிஐயில், இறந்து போன பையன் வந்து இந்தமாரி என் பையன் இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குது, இது வந்து சிபிஐ விசாரித்தா தான் வந்து நியாயமான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேரில் ஒரு பெட்டிஷன். அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவர் வீடு வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சி, ஆலமரத்துப்பட்டின்னு ஒரு ஊரில் தான் அவர் வீடு இருக்குது. அவர் வீடு வரைக்கும் போய் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டோம். அந்த வீடை பார்த்தா ஒரு 10க்கு 10 கூட இருக்காது. ஆனால் அவர் வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய கவுன்சிலை வச்சு அன்றைக்கி பண்ண ஆர்கியூமெண்ட் மொத்தமும், அதில் முக்கால்வாசி ஆர்கியூமெண்ட் வந்து இவரோட கவுன்சில் வச்சது தான், பன்னீர்செல்வத்தோட வச்ச கவுன்சில் தான். அவர் வீடு ஆனால் 10க்கு 10 கூட இருக்காது. இப்போது இது எப்படி நடக்கும்? இது யார் நடத்தினா, யார் இவருக்கு வந்து பணம் கொடுத்தோ இல்லை இவர் பேர்லையோ யார் போட வச்சா அப்படின்றதுக்கு எங்களுக்கு நாங்கள் தெளிவான முடிவுக்கு வரல. ஆனால் ஒரு விவரம் சொல்கிறேன், ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பன்னீர்செல்வமும் சென்னையில் இருக்கிற டிவிக்கு தலைமை நிர்வாகிகளும் பேசியிருக்கிறாங்க, அந்த 20 லட்சத்தை அவர் பேருக்கு வரணும்னு சொல்லி. இதை சொன்னது வேற யாரும் இல்லை, அந்த ஊரில் இருக்க டிவிகேக்காரங்க. அந்த டிவிகேக்காரங்க சொன்னது அருண்ராஜ் ஐஏஎஸ். இப்போ இந்த வழக்கு எப்படி வந்துச்சு? இது அநியாயமாக நீங்கள் என்ன விஜய் மேலே பழி போடுறீங்களே, இதுக்கும் டிவிக்காக எப்படி பொறுப்பு? பன்னீர்செல்வம் போட்டானா அவன் காசுக்காக போட்டிருப்பான். காசுக்காக போடுறதா இருந்தால் அந்த பையன் நான் தான் அந்த பையனுக்கு கார்டியனு, அந்த பணம் எனக்கு வரணும் தான் அவன் போடணுமே தவிர சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி அவன் ஏன் போட போகிறான்? அப்போ நாங்கள் அதை விசாரித்ததில் அந்த ஊரில் இருக்கிற டிவிகே பசங்க சொன்னது வந்து, அவங்க வந்து சென்னையை தொடர்பு கொண்டு அவர் பேசியிருக்காரு, அந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா இப்படி சொல்கிறாங்கன்னு விசாரிச்சிருக்கிறாங்க. அதை பேசுனது அருண்ராஜ் ஐஆர்எஸ். அந்த மனைவி எவ்வளோ பெரிய ட்ராமாவில் இருக்காங்கன்னா, அவங்க எங்கிட்ட பகிர்ந்துக்கல, அவங்க நண்பர்கள் அப்புறம் எங்கிட்ட சொன்னாங்க, பேட்டிலையும் சொல்ல எங்ககிட்டையும் பகிர்ந்துக்கல. அவர் கொடூரமாக அவங்களை அக்யூஸ் பண்ணியிருக்காரு. சின்ன பொண்ணு, ஒரு மைனர் பொண்ணு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, அந்த பன்னீர்செல்வன்றதுக்கு மேலே எஃப்ஐஆர் இருக்குது. அந்த மனநிலைமையில் இருக்கிறவங்ககிட்ட டிவிகேக்காரங்க அதை விஜய் வீடியோ கால் பேசினார்ல, அப்போ போய் அவர் விஜய் பேசும்போது இவங்க எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க சுற்றி. அருண்ராஜ் உட்பட பலர் வந்து சுற்றி வீடியோ எடுத்துருக்குறாங்க. அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் போட்ட முதல் பேட்டி, அந்த ஷர்மிளா அவங்க எடுத்து போட்ட பேட்டி ஒரு 3 நாள் முன்னாடி பேட்டி. அது வரைக்கும் எல்லாரையுமே வந்து எல்லா டிவி சேனலும் எல்லா விக்டிம்ஸும் எடுத்திருப்பாங்க. அவங்க ஷர்மிளாவை மட்டும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப இன்செக்யூர்டாக இருந்தாங்க, ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் தான் கனவுக்கு தெரிஞ்சால் கணவன் வீட்டுக்கு வந்துடும். அவங்களுக்கு இருக்கிற ஒரே பயம், கணவன் மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, அவங்ககிட்ட நான் மறுபடியும் மாட்டிக்கூடாது. ஒரு 7 வருஷமாக நிம்மதியாக இருக்கிறேன், அவன் விட்டு போய் 7 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷமாக நிம்மதியாக இருக்கேன், மறுபடியும் அவன் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்றது தான். அப்படி ஒரு ட்ராமாவில் இருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸுக்காக தான் அவர் இந்த சீனுக்குள்ளேயே வராரு. பையன் இறப்புக்கு காரியத்துக்கு வந்துட்டு கூட அவங்கள பார்த்து ஆறுதலோ, அவங்க வீட்டில் இருக்கவங்கள பார்த்து ஆறுதலோ எதுவும் சொல்லலை. அன்றைக்கி ஃபுல்லு போதையில் வந்துட்டு இன்னொருத்தர் கூட, அவங்க யாருன்னு அவரும் சஸ்பீஷியஸ், அவர் கூட வந்தவர் யாருன்னு தெரியாது, அவர் கூட வந்து நின்று பார்த்துட்டு ஊருக்காரங்க கூப்பிட்டுருக்குறாங்க, பேச முடியாதுன்னு போயிட்டுருக்கிறார். அதான் அவங்க இப்படி ஒரு அந்த கணவர் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்ற ஒரு பெரிய ட்ராமாவில் இருக்காங்க.
அதனால தான் அவங்க யாரையும் பார்க்க விரும்பல. நாங்கள் ஏற்கனவே அவங்கள ட்ரை பண்ணிட்டோம். ஏற்கனவே 2, 3 தடவை அவங்கள ட்ரை பண்ணி அவங்கள பேச வைக்க முடியல. அவங்ககிட்ட என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல. நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, எல்லாமே எங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகணும், சேனலில் பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் பேசணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றது தான் நாங்கள் அதை மையமாக வச்சு தான் போயிருந்தோம். அவங்கள பேசினா போதுன்றதுக்காக முயற்சி பண்ணோம். அவங்கள யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க அந்த பேட்டி வரைக்கும். அந்த பேட்டியை அவங்க ஏன் கொடுத்தாங்க எங்ககிட்ட அப்படின்னா, மறுபடியும் என் கணவன் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, என் கணவனுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை எப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்ற அதை மட்டும் நாங்கள் கன்வே பண்ணணுன்றதுக்காக தான் அந்த பேட்டிக்குள்ளேயே வந்தாங்க. அப்படி ஒரு ட்ராமாவில் இருக்கிறவங்கள விஜய் பேசுகிறாரு, விஜய் அவங்கள பார்த்துட்டாரு, விஜய் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பேசி அவர் கண்ணீர் விட்டாருன்றத செய்தியாக்கணுன்றதுக்காக இவங்க டிவிக்கேக்காரங்க அங்கே போய் அதை அவர் பேசும்போது வீடியோ எடுத்துருக்காங்க. விஜய் பேசின ஒரு வார்த்தை அவங்களுக்கு கேட்கல. தன்னை வீடியோ எடுக்கிறாங்களே, இதை கணவர் பார்த்துட்டாருன்னா என்ன வருது, இது வெளில தெரிஞ்சுட்டா என்ன வருது, மறுபடியும் அவன் வந்துட்டா என்ன வருதுன்ற ஒரே பயம்தான் இதை வந்து அவங்க அதுக்கப்புறம் வெளிப்படுத்தினாங்க கிட்ட. அப்படி அவன் பன்னீர்செல்வம் மேலே போட்ட அந்த 3 சிபிஐ கேஸு, 3 சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட 3 கேஸு 3மே சிபிஐக்கு மாற்றணுன்றது. அதில் 2 எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஒருத்தரை பிடிக்க முடியல, அவர் திண்டுக்கலை சேர்ந்தவர் பிரபாகரன், அவரை ரீச் பண்ண முடியல. ஆனால் அதிகபட்ச ஆர்கியூமெண்ட் நடந்தது வந்து பன்னீர்செல்வத்தோட கவுன்சில் நடத்தின ஆர்கியூமெண்ட் தான். அவருக்கும் அதில் என்ன நடந்தது, என்ன குற்றச்சாட்டுன்றது பன்னீர்செல்வத்துக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைன்றது தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டால் மலையாளத்தில் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவரை வந்து கேரளா பார்டரில் எங்கேயோ செக்யூராக வச்சுருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க அப்பா சென்னைக்கே ரீச் பண்ண பார்த்தோம், முடியல. அவங்க அப்பாவுக்கே என் பையன் எங்கே இருக்கிறான்னு தெரில, நான் பேசி 4 நாள் ஆச்சு, என் பையன் என்கிட்ட பேசலைன்றது தான் அவங்க அப்பா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. நாங்கள் அவங்க அந்த வீட்டில் வந்து அவங்க அண்ணன் தங்கிட்டு இருக்கிறார், ஒரு ஹேண்டிகேப்டு. நாங்கள் ஒரு நாள் வந்துட்டு போயிட்டுன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க அண்ணனையும் அவங்க வீட்டுக்குள்ளே அந்த இடத்துக்கு வர விடலை. எல்லாரையுமே அப்படி செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறத செஞ்சுருக்கிறாங்க. இது யாராக இருக்குன்றத விசாரணையில் தான் தெரிய வரணும்னு நாங்கள் நினைக்கிறேன். இது ஒரு கேஸு. அப்புறமேட்டு சக்திவேல்னு சொல்லி ஒருத்தர் அங்கே இருக்கிறதுல அதே தலித் பின்னணியில் இருக்கிற ஒரு நபர். அவர் வந்து விஜய் வந்து எல்லாரும் பாவம்னு சொல்கிறாங்களே, விஜய் என்ன பண்ணுவார், இப்படி எதிர்பார்த்து யாருன்னா கூட்டம் நடத்துவாங்களா, அவரை ஏன் எல்லாம் ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுதில்ல. அவரை எங்களை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன் ரெக்கார்ட் பண்ணலன்ற காரணத்தை நான் சொல்கிறேன். அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அவர் அதுக்கு எங்கிட்ட பதில் சொன்னார். அவர் வந்து அவர் வாழ்க்கையில் திருமணம் ஆகிற வரைக்கும் அவர் அரிசி சாப்பாடே சாப்பிட்றது கிடையாது. சாப்பாடும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான், அரிசி சாப்பாடே சாப்பிட்றது கிடையாது. அவர் காலேஜ் வரைக்குமே அவர் வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 3 வேலைக்கு போவாராம். அதில் ஏதோ ஒரு டைமில் தான் காலேஜுக்கு போயிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த சமூகத்தின் பேரின் காரணமாக வாழ்க்கை ஃபுல்லாக ஒடுக்குமுறை அனுபவிச்சுட்டு இதுலேருந்து வெளில வரணுன்னா படித்து ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும், ஒரு நல்ல படித்த பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிடணும், நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை வந்து நல்லா படிக்க வச்சு அவங்கள வேறு ஒரு தரத்துக்கு கொண்டு போயிடணும், நம்மளுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தில் யாரும் இந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து சந்திக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு வாழ்க்கை முழுக்க இதுக்காகவே டெடிக்கேட்டாக வேலை பார்த்துருக்காரு. டிகிரியை முடித்தார், டைலரிங் முடித்தார், ஒரு இடத்துல வேலை பார்த்தாரு, டைலரிங் வேலை. 4 பேரை வச்சு ஒரு வேலை ஆரம்பித்தார். இப்போது ஒரு நிறுவனத்தில் ஒரு நல்ல சம்பளத்தில் வேலையில் இருக்கிறார். அவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணார், அவங்கள அவரே படிக்க வச்சார். அவங்க பொண்ணுக்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை வந்து, நீ என்ன வேணால் யோசி, அந்த படிப்பு சரியா தப்பா என்னென்னலாம் கிடையாது, ஆனால் இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக யோசி, நான் எப்படின்னா என் உயிரை பண்ணி வச்சுனேச்சுன்னா உன்னை அதை பண்ண வச்சுருவேன் அப்படின்றது. அதாவது அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் அனுபவித்த வேதனை இது எல்லாத்துக்கும் பதில் எப்படின்னா, எப்படி அவர் மனசு ஆறுதலை எப்படி அடையணும்னா, அவங்க பொண்ணு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போய் அதை அவர் பார்க்குன்றது இருக்குல்ல, அதுதான் அவருக்கு ஆறுதல்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த கனவே அழிச்சிட்டானுங்க. என் வாழ்க்கையோட அர்த்தமே என் பொண்ணு வந்து ஒரு நிலைமைக்கு போகிறது தான், என் பொண்ணு இன்னைக்கு உயிரோட இல்லை பேசிட்டு என்கிட்டே அவங்க டிவிக்கு அவங்கள போய் பார்த்துருக்குறாங்க. அதில் விளக்கம் சொன்னார். இதை பண்ணிவிட்டு வந்து என்கிட்டே சொல்கிறாங்க, இது யாரும் என்ன பண்ணுறது, அதாவது விஜய் என்ன வீடியோவில் பேசுகிறதா தான் பேசியிருக்காங்க, இது என்ன பண்ணுறது, யாரும் இதுக்கு எதுவும் பொறுப்பு எடுத்துக்க முடியாது, இப்படி ஆயிடுச்சு, யாரும் எதிர்பார்க்கல. அவர் அப்படியே கேட்டிருக்கிறாரு, ஏன் ஒரு இப்போ நேரம் சொன்னால் உங்கள் ஆளுக்கு நேரத்துக்கு வர தெரியாதா, எதுவுமே ஆகலைன்றீங்க, நேரத்துக்கு வந்திருந்தால் அந்த நேரத்துக்கு 5000 பேர் தான் அங்கே இருந்தாங்க. 2 மணி வரைக்கும் நாங்கள் பல இடத்துல விசாரிச்ச வரைக்கும் 2 மணி 3 மணி வரைக்கும் 5000 பேர் தான் அங்கே இருந்தாங்க. நேரத்துக்கு வந்திருந்தால் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கா, இவ்வளோ வந்திருக்காருன்னு சொல்லி அவர் சரம் மாதிரியாக வந்து டிவிகேக்காரங்களை கேட்டிருக்கிறாரு. டிவிகேக்காரங்க வீடு வீடாக போய் மீடியா கிட்ட அங்கே என்ன நடந்ததுன்னு பேசாதீங்க, நீங்கள் என்ன நடந்ததுன்னு அங்கே சொன்னீங்கன்னா கேஸில் உங்களை இன்வால்வ் பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும், மீடியா என்ன கேட்டாலும் மற்றதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள், அங்கே நடந்தது கேட்டால் நான் பார்க்கலன்னு சொல்கிறேங்க, இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேங்க, மைக்கேல் செல்வன்ட்னு சொல்கிறேங்கன்னு சொல்லி இதை எல்லா வீடுக்கும் பேசியிருக்கிறாங்க. செலக்டிவாக சில வீடுகளில் போய் சிபிஐக்கு மீடியா வேறு எதனா இதில் கேட்டாங்கன்னா சிபிஐக்கு கேஸை மாற்றணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்கிட்ட மட்டும் அதை சொல்ல முடியல, ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்சும் போதே அவங்கள என்ன முடியுமோ அந்த அளவுக்கு கேள்வி கேட்டு விரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு.
சக்திவேலுன்றவர். அவரால் விஜயை பாவன்றதை அவரு கன்வின்சிங்காக இல்லை. அவருக்கு பொறுத்துக்க முடியாத ஆத்திரமா இருக்குது. அவன் இவன் தான் பேசினார். எங்ககிட்ட வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு 49 அவனுக்கு 50 தான் வயசு, அவன் இவன் நான் சொல்கிற தப்பு இல்லை, அவன் கொலகாரன்ற அளவுக்கு அந்த மாரி தான் அவர் பேசினார். அவர் இன்னும் இதுவாக சொன்னார், அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக எல்லா வாழ்த்தையும் நான் ஃபில்டர் பண்ணி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் விஜய் ஃபேனும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் வந்து மாக்காய்க்காவோட மாணவர் அமைப்பில் இருந்தவர். அப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மாக்காய்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க எப்படி இருப்பாங்கன்றது. அவருக்கு அன்றைக்கி சனிக்கிழமை சம்பள நாள். சம்பளத்தை வாங்கிட்டு, அதாவது இவர் மதியமே 3-4 மணிக்கே பேசியிருந்தாருன்னா அவரும் இறந்துக்க மாட்டாருன்றதுக்கான ஒரு விஷயம். சம்பளம் வாங்கிட்டு வர லேட் ஆகிருக்கு. லேட் ஆகும்போது விஜய் இங்கே போகிறாரு, ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லி, அது விஜய் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடி, வெளிசாமி போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு ரவுண்டானில் வந்து தலையை காட்டியிருக்காரு. அப்போது கிட்டத்தட்ட அந்த ரவுண்டானில் அந்த கூட்டத்தில் பாதி கூட்டம் திரும்பி போயிருக்கு. அவங்க வந்ததெல்லாம் விஜயை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா, விஜய் கை காமிச்சிடலாமா, விஜய் நம்மளை பார்த்துட மாட்டாரா, அதுக்கு தான் வந்தது தவிர அவர் அரசியல் கட்சி அவர் பேச்சை கேட்கறதுக்கோ அவர் நம்மளுக்கு நல்லது செய்வார், அவருக்கு இது பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. ஃபோட்டோ எடுக்கிறது தான் வந்தாங்க. அந்த இடத்துல பாதி கிரவுண்டு கவனிச்சிருக்குது. இதை சொன்னது அந்த இடத்துல இருந்து விஜய் பார்த்து ஃபோட்டோ எடுத்தவங்க. அவங்க வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம், தேவைப்பட்டால் அதையும் வெளியிடுவோம். அந்த பார்த்துட்டு போனவங்க வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, விஜய் இங்கே தான் போனார், தலை காமிச்சார், நீங்கள் போனீங்கன்னா வந்து நீங்களும் பார்த்துடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக அவர் வண்டியை ஃபாலோ பண்ண போக ஆரம்பிச்சிருக்காங்க. 1.5 கிலோமீட்டர் போகிறதுக்கு ரொம்ப மணி நேரம் ஆயிருக்கு. ஒரு இடத்துல கூட விஜய் வந்து எட்டி பார்க்கல. ஷட்டரை போய் தட்டியிருக்கிறாங்க, பஸ்ஸை தட்டியிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்துக்குள்ளே அங்கங்கே நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் வண்டியை விஜயோட கேரவனை அங்கங்கே நிப்பாட்டியிருக்காங்க, ஸ்லோ பண்ணி தான் போயிருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துலையும் அவர் வெளில வருவார்னு வெயிட் பண்ணி கூட்டத்துக்குள்ளே போயிருக்காங்க. கூட்டத்துக்குள்ளே போன பிறகு போகும்போதே ஒருத்தன் காலில் அடிபட்டுச்சு போயிட்டார். 3 பேர் போயிருக்காங்க. ஒருத்தர் காலில் அடிபடிச்சு போயிட்டார். 2 பேர் வந்துருக்கிறாங்க. விஜய் வண்டி கிட்ட உள்ள அந்த க்ரௌடுக்குள்ளே போனோடனே அந்த அலை மாரி எல்லா கூட்டமும் நவுந்து நசுங்கும் போது இவங்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. விஜய் கிட்ட ஃபோட்டோ எடுக்க தேவையில்ல, கிளம்பிடலாம், எப்படின்னா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி எதனா சவுத்த பூச்சி ஏறலான்னு ஏற பார்த்துருக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் வந்து வெளில வந்திருக்காரு. தலைவா விஜய்னு கத்தி எகிரி அவன் தோலை அமுக்கி அவன் ஏற்கனவே வீக் ஆகிட்டான், உள்ளே வந்து ரொம்ப வீக் ஆகிட்டான். அவர் வண்டியை வந்து 1.5 கிலோமீட்டராக பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. அதை ஒரு வண்டிக்கிட்டே போய் ஃபோட்டோ எடுத்துணுன்றதுக்காக ரொம்ப அதில் சிரமப்பட்டு வந்துருக்குறாங்க. அவர் வெளில போயிடலான்னு சவுத்து பூச்சி ஏறலான்னு நினைக்கும் போது விஜய் வெளில வந்திருக்காரு. அதை பார்த்து ஆர்ப்பரித்து எல்லாம் கத்துனோன்னே எல்லாம் இது பண்ணோன்னே அவர் தோல் மேலாம் கை வச்சு எழுதிக்கிறாங்க. அவர் கீழே வந்துட்டுருக்கிறாரு. மிதிப்பட்டு அவர் அங்கே இறந்துட்டார். அவரோட மனைவி வந்து 8.5 மாதம் கர்ப்பிணி. அவங்க மனைவி பேட்டியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க மனைவி யார்கிட்டும் பேசவே இல்லை. யாருக்கிட்டேன்னா மீடியா கிட்ட இல்லை, வீட்டில் இருக்க யார்கிட்டையுமே அவங்க பேசலை. அவங்கள சந்திக்க நாங்கள் போயிருந்தோம். அவங்க இப்படியே தான் கண்ணு கூட சிமிட்டில் அப்படியே தான் உட்காந்துருந்தாங்க. அப்போது ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. வந்து யார் நீங்கன்னு எங்களை கேட்டாங்க. நாங்கள் மீடியா அந்தமாரி விஷயங்களை பதிவு பண்ண வந்திருக்கிறோம்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனது வந்து யாருன்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர், தாமரைக்கண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவர் தான் எங்களை கூப்பிட்டு போயிருந்தார். அவர் வேறு ஒரு காரணத்துக்காக எங்களை பதிவு பண்ண சொல்லுவார். என்ன சொன்னார்னா, அவங்க குடும்பமே ரொம்ப பொருளாதார ரீதியாக பலவீனமான குடும்பம், அந்த பொண்ணு வந்து படிச்சிருக்கு, ஒரு அரசு வேலை வாங்கி தர சொல்லி எதனா கோரிக்கை வச்சு அதை பேச வச்சிங்கன்னா அது யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு உதவியாக இருக்குன்றதை சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு போனாங்க. அதுக்காக தான் நாங்களும் அங்கே போயிருந்தோம். போகும்போது ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, ஒரு ஆண் ஒரு 3 பெண். நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நாங்கள் மீடியா அந்த மாதிரி பதிவு பண்ணுவோம். ஏங்க உங்களுக்கெல்லாம் விவசாயம் இல்லையா, அவங்களே இறந்து போய் துக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் பதிவு பண்ணணும், நீங்கள் எடுத்து போடணுன்னு பண்ணுறீங்கன்னு போது, சரி அவங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாங்க போல், நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் உடனே கேமராவெல்லாம் கீழே வச்சுட்டு, இல்லைங்க நாங்கள் அதை விட்டுறோம், வேணாம் பேட்டி எடுக்க வேணாம், இவர் அவங்கள பார்க்கணுன்னாரு, நாங்கள் அவங்க கூட வந்தோம் அப்படின்றதுக்காக தான் போனோம். அவங்க அதுக்கு மேலேயும் பேசுகிறாங்க. வந்து என் காலில் விழுறாங்க ஒரு அம்மா, ஏங்க போங்க தயவு செய்து சொல்கிறவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறேன்றாங்க. ஒருத்தங்க அதட்டி பேசுகிறாங்க, ஒருத்தங்க காலில் விழுறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த 4 பேரும் டிவி கேட்குறாங்க. அவங்க பேட்டி கொடுத்துடக்கூடாது, அங்கே என்ன நடந்ததுன்றதை அவங்க சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்துருக்குறாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து அவங்களோட எப்பயும் சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க போல், 2 திருவகளையும் மலகிட வச்சுருக்கிறாங்க, எப்பயும் பார்த்துருப்பாங்க போல். அவங்க அதை சொல்லி அழுதுட்டு என்னென்னவோ ப்ளே பண்ணுறாங்க. ஏன் இது வந்து திட்டமிட்டே அதை பண்ணாங்கன்றதுக்கான காரணம் அந்த ஏமூரில் இருக்க டிவிக்கு பசங்க சொன்னது, இதை பற்றி எந்த விக்டிமே யாரையும் பேச விடக்கூடாது, எந்த நிர்வாகிகளும் யாரும் பேசக்கூடாது, பேசுகிறவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்க, அப்படி நீங்கள் பேசி கைதாயிட்டா கட்சி வந்து உங்களை காப்பாற்றாது அப்படின்றத டிவிக்கு நிர்வாகிகளே சொல்லியிருக்காங்க. பேட்டியும் கொடுக்கூடாது, பேட்டி கொடுத்து நீ மாற்றிங்கன்னா கட்சி வந்து உன்னை காப்பாற்றுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்கள பேட்டி விடக்கூடாது, அதாவது அங்கே என்ன நடந்துன்றதை டாக்குமெண்ட் ஆகக்கூடாது.
என் தம்பி இப்படி தான் செத்தான், எங்கள் அம்மா இப்படி தான் செத்தாங்க, என் பையன் இப்படி தான் செத்தான், மூச்சு தண்ணீர் தான் செத்தான், தண்ணி இல்லாமல் தவிச்சு தான் செத்தான். வெளிச்சாமி பூரா அந்த ஒரு பேசினதுக்கு பின்னாடி தெருவில் இருந்தவங்க பழனி அம்மாள் கோகிலா 2 பேர், 2 சிறுமிக. அவங்களோட அக்காவையும் அப்பாவையும் பதிவு பண்ணியிருக்கிறோம். அவங்க அக்கா வந்து அவங்க கூட இருந்தவங்க. விஜயை பார்க்கணுன்னு சொல்லி 4 பசங்களும் அவங்க அம்மா காலில் விழுந்து கன்வின்ஸ் பண்ணி தான் கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களும் தண்ணி இல்லைன்னு தான் தவிச்சிருக்காங்க. கூரை இடிஞ்சு அந்த கேபிள் கடை விஜய் வேற ஒன்று பக்கத்துலேயே கூரை இடிஞ்சு மரம் இடிஞ்சு எல்லாம் மேலே 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 விழுந்து அவங்க அம்மாவுக்கு வயிற்றில் பெரிய காயம். அவங்க 2 பெண்கள் வந்து அங்கே இறந்துட்டாங்க. இதெல்லாம் தான் காரணம். இறந்தவங்க கூட இருந்த சொன்ன காரணங்கள் எல்லாம் இதுதான். இதனால தான் இறந்தாங்கன்றது எங்கேயுமே டாக்குமெண்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் கான்ஷியஸாக வந்து யாரையுமே பேட்டி கொடுக்கக்கூடாது, யாரும் என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடாது அப்படின்றத டிவிகே வந்து அதை பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ண பார்த்துருக்குறாங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அந்த அச்சம் அவங்ககிட்ட இருந்தது. நாங்கள் போன இடத்துலையும் அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட நம்பிக்கை வாங்கின பிறகு தான் அங்கே என்ன நடந்தது சொல்ல வைக்க முடிஞ்சது. எல்லாரும் சொன்னது இது, எதுக்குப்பா எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நாங்கள் கோர்ட்டு கேஸ் அலையணுமா என்னன்னு சொல்லி அப்படின்றது தான் எல்லாரும் முதல் போனோன்னே எதனா பேசுங்கன்னா எங்கள் என்ன நடந்து கேட்டால் அதை நாங்கள் சொல்லி எங்களுக்கு இது பார்த்து தேவையில்லாத பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் நாங்கள் அலையணுமா அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே தாவைக்கு வரனால் அவங்களுக்கு அச்சுறுத்தப்பட்ட பயம்தான் இந்த விஷயங்கள் எல்லாம். இன்னொரு குறிப்பான விஷயம், ஆம்புலன்ஸ் டிரைவர். நீங்கள் ட்ரைப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த வீடியோ போட்டிருப்போம். அதாவது அன்றைக்கி மீடியாக்களில் அதாவது சேட்டலைட் மீடியாக்களில் அந்த விஷயம், ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் சட்டம் இல்லாமல் பேசியிருப்பார். அவரை அடிச்சிருப்பாங்க டிவி கேட்குறாங்க, என்ன போலி ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு உள்ள வரியான்னு சொல்லி. அவர் வந்து ஒரு அக்மார்க் விஜய் ஃபேன், ஆனால் நேர்மையானவன். விஜய்க்கோ ஆதவர்ஜுனாவுக்கோ புஷியானந்துக்கோ அவங்க கட்சிக்கே இல்லாத ஒரு நேர்மை, ஒரு தைரியம் அந்த பையன்கிட்ட இருந்தது. அந்த பையனும் வந்து இவங்க சொன்ன எல்லா கான்ஸ்பிரசி தியரிகளையும் நம்பிட்டு இருந்தான். அந்த பையன் அந்த கூட்டத்தில் இருந்தான். அவன் அன்றைக்கி வேலைக்கு போகல, கூட்டத்தில் விஜயை பார்க்கறதுக்காக அந்த கூட்டத்துக்கு போயிருந்தான். கூட்ட நெரிசல் இப்படி ஆயிடுச்சுன்றது தெரிஞ்சது. விஜய் வண்டி வரும்போது இது ஆயிடுச்சுன்றதான் அவனும் பதிவு பண்ணுறான். அவன் அந்த பேட்டிக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட சொன்னது, அண்ணா இதெல்லாம் இருக்குண்ணா, செந்தில் பாலாஜி ஆளுங்க உள்ளே வந்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இல்லைண்ணா நீ பார்த்தியாடாண்ணா? இல்லை நான் பார்க்கலண்ணா சொன்னாங்க. நீ அங்கே தான் நான் நீ எப்பரா பார்க்காம போனேன், நான் அடிப்பட்டவங்களை காப்பாற்ற போயிட்டேண்ணா. அவங்க எப்போ அடிப்பட்டாங்கன்னா அவங்க கூட்ட நெரிசல் அடிப்பட்டாங்க, ஆனால் வேறு மாரியே நடந்துருக்குது சொன்னாங்க என்கிட்டண்ணா. சரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம். நாங்கள் வந்து இதில் விஜய்க்கும் பொறுப்பு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம், விஜய்க்கும் அது பதில் சொல்லணும்னு நாங்கள் நம்புகிறோம். நீ வந்து விஜய் ஃபேனாக இருக்கிற, 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு. நான் வந்து அங்கே என்ன நடந்ததுன்றதை மட்டும்தான் கேட்பேன், இவரை பற்றி சொல்லு அவரை பற்றி சொல்லு நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீயே அதேமாரி நேர்மையாக நீ அங்கே என்ன பார்த்தியோ அதை மட்டும்தான் சொல்லணும். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு எதையும் சொல்லக்கூடாது. இல்லை யாருன்னா பார்த்தவங்க சொன்னாங்கன்னா அதை சொல்லு, இந்த பையன் பார்த்தான், இல்லை இந்த பையன் கழுத்தை நெருக்கிட்டாங்க, இந்த பையனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு யாருன்னா இருந்தால் அதை சொல்லுன்னு சொன்னோம். அந்த பையன் கேமரா ஆன் பண்ண பிறகு அந்த ஒரு கான்ஸ்பிரசி இதுலேருந்து ஒரு விஷயத்தை கூட சொல்லலை. அவன் தான் அழுத்தி சொன்னான், தண்ணி கூட கொடுக்கல, யாரும் குடிச்சிட்டு வந்திருந்தாங்க நிர்வாகிகள், யாரையும் அணுக முடியல, போலீஸ் உதவுனாங்க என் கூட சேர்ந்து, நிர்வாகிகள் உதவலை. ஒரு சில பேர் இருந்தாங்க. இதெல்லாம் அந்த அசம்பாவிதத்துக்கு முன்னாடி. அசம்பாவிதப்போ நிர்வாகிகள் யாரும் இல்லை, கூட்டத்தை முறையாக நடத்தணும். அவன் கவுண்டர்லாம் கொடுத்தான் எனக்கு இன்டர்வியூவில். நான் எப்படி கேட்டேன், இதுக்கப்புறம் டிவிக்கு வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். முதல்ல போலீஸ் வந்து ஒழுங்காக போகிற இடம் தரணும், பெரிய இடமா தரணும்னு. எனக்கு அவன் விஜய் லாயலாக இருக்கான், விஜய் விட்டுறக்கூடாதுன்னு இருக்கிறான். ஆனால் அங்கே நடந்தது என்னவோ அதை நேர்மையாக பதிவு பண்ண கூட இருக்குது. ஏன் அவனை இன்னும் தைரியசாலின்னு சொன்னோன்னா, அந்த கூட்டத்தில் இப்படி ஆன பிறகு விஜயை பார்க்கணும், இது எல்லாத்தையும் விட்டு அங்கே இருந்தவங்களை எப்படின்னா கொண்டு போகணுன்றதுக்காக அங்கே ஏற்கனவே ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருக்கு, சென்னையிலேருந்து வந்த ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸில் ஏற்ற ட்ரை பண்ணியிருக்கிறான். அதில் ஒரு பெண்ணு வந்து தூக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க, தெரியாமல் கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவன் டிஷர்ட்டை கைட்டு எடுத்துகிட்டு போய் சேர்க்க பார்த்துருக்குறான். அதுக்கப்புறம் ரிட்டன் மறுபடியும் டிஷர்ட்டை கைட்டு அவங்களுக்கு மாற்றிட்டு ரிட்டன் சட்டை கூட மாற்றாமல் அவங்க டிரைவருக்கு ஃபோன் பண்ணி உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பு, அதை அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி, ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓனருக்கு ஃபோன் பண்ணி வேறு ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி மறுபடியும் கூட்டத்துக்குள்ளே சட்டை இல்லாமலே போயிருக்கிறான். கூட்டத்துக்குள்ளே அடிச்சிருக்கிறாங்க. என்ன வெறும் வண்டி எடுத்துகிட்டு வரியா நீ யாருன்னு சொல்லி விஜய் ஃபேன்கள் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அவன் எவ்வளோ சொல்லியிருக்கிறான், ஐயோ சட்டை இதனால தான் போச்சு அது இதுன்னு சொல்லியிருக்கிறான், யாரும் கேட்கல. அவன் வந்து பாதி உண்மை பாதி பொய் மாரி பேசியிருந்தான். என்னென்னா அடித்தவங்க வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது யாருன்னு, என்னடா ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, டிவிக்கு கொடி போட்டிருந்தாங்க, வெள்ளை சட்டெலாம் போட்டு சந்தேகமாக இருந்தாங்க. ஆனால் பேட்டியில் சொன்னால் அவங்க விஜய் ரசிகர்கள் தான், அவங்க வந்து ஆம்புலன்ஸ் தப்பாக வருதுன்னு சொல்லிட்டு தான் அடித்தாங்க அப்படின்றத அவன் சொன்னான். அடித்த பேருக்கும் அவன் வந்து வண்டி எடுத்துகிட்டு போவான்னு சொல்லி இடம் முடிச்சிருக்கான். அங்கே பல பேர் இருக்கிறாங்க, நான் அவங்கள காப்பாற்ற போகணும்னு இடம் முடிச்சிருக்கிறான். அவங்க ஓனரும் மற்ற ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் நீ போகாத மறுபடியும் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கான். அதை மீறியும் அவன் வண்டி எடுத்து போக ட்ரை பண்ணியிருக்கிறான். மற்றவங்க தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அதான் விஜய்க்கு இல்லாத உணர்வு, அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றணும், இப்படி ஆயிடுச்சு. விஜய்க்கு வந்து தெரியாது, போன பிறகு தான் எனக்கு தகவல் சொன்னாங்க, மறுபடியும் நாங்கள் கேட்க வந்தோம், பர்மிஷன் கேட்டோம், போலீஸ் உள்ளன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய். அதிகப்படியான மரணம் வந்து விஜய் எங்கே பேசினாரோ அதுக்கு பக்கத்தில் தான் நடந்தது.
2 பக்கம் ரோடுனா டிவைடர் நடுலனா டிவைடருக்கு இந்த பக்கம் விஜய் நிற்கிறாரு. விஜய்க்கு இந்த பக்கம் தான் அதிகப்படியான மரணம் நடக்குது. ஏன்னா விஜய் வண்டி வந்து அங்கே தான் நிற்குது. அதுக்காக தான் எல்லாரும் நவுறாங்க. வண்டி பெருசு ஹைட்டு. வண்டி பெருசுன்றத வண்டி பக்கத்துலேயே நின்று பார்த்தா விஜய் தெரிய மாட்டார். அப்போ வண்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி போகணுன்ற போது மற்ற இடத்துல நடந்த நெரிசலை விட அங்கே தான் இன்னும் தள்ளி இருக்கிறாங்க. அங்கே அப்படி தள்ளினதுனால தான் பின்னாடி போயிருக்கிறான். மரத்தில் சாஞ்சிருக்கிறான். மரத்தில் இருந்தவன் தான் விழுந்தான். கூரையில் இருந்தவன் தான் விழுந்தான். அதிகப்படியான மரணம் அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் தான் நடந்தது. இது எல்லாமே அங்கே அந்த விஜய் பார்த்தாருன்றது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் கத்தனோம், கதறணும், தண்ணி வேணும்னு கேட்டோம், ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்டோம், எதுவுமே கேட்கல. ஆனால் அங்கே பவுன்சர்களும் விஜயம் திரும்பி பார்த்தாங்கன்றதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவர் வந்த வேலை முடிச்சுட்டு போகணுன்றதுக்கு வந்த வேலையை முடிக்கணுன்றதுக்காக அதில் கான்சியஸாக இருந்தது காரணம் தான் இவ்வளோ மரணம். அது அப்பயே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அப்பயே நிப்பாட்டி அப்பயே நிவாரண வேலைகளை செஞ்சு அப்பயே ஆம்புலன்ஸ் வர வச்சுட்டு அப்பயே முறைப்படுத்தி இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய லாஸ் நடந்திருக்காதுன்றது தான் அங்கே இருக்கிறவங்க சொன்ன விஷயங்கள்லேருந்து வந்த விஷயம். இந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றது இறந்த குடும்பங்களுக்கு தெரியும் என்ன உண்மைன்னு, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு. ஆனால் அந்த சென்னையில் இருக்கிறவங்க இதை நம்புகிறாங்க, வேறு ஊரில் இருக்கிறவங்க இதை நம்புகிறாங்கிறது வேறு. ஆனால் அந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்களே இது எல்லாத்தையுமே நம்புகிறாங்க. செந்தில் பாலாஜி தான் ஆரம்பித்தார், பல பேர் உள்ளே வந்துட்டாங்க, போலீஸ்காரங்க ஒருத்தம் கூட இல்லை, கள்ளத்தூக்கி அடித்தாங்க, கத்தி எடுத்துகிட்டு சுற்றினாங்கன்றதை எல்லாரும் நம்பியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு மீடியாக்கள் ஊடகங்கள் வந்து அதை அப்படி பேசி அப்படி நம்ப வச்சுருக்கிறாங்க. டிவிகேக்காரங்களும் இல்லை உள்ளுக்குள்ளே பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க பெரிய நம்பர் கிடையாது. அவங்க ஃபோக்கஸாக வந்து இறந்தவங்க குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த கதையை பரப்பியிருக்கிறாங்க. மற்றபடி மீடியாக்கள் செஞ்ச வேலையில் பெரிய அளவு பரப்பப்பட்டிருக்குது. இந்த மாவு வந்து ஒரு மாதிரியான ஒரு அச்சத்தை எல்லாருக்கும் தருது. இது எதுவுமே அவங்களுக்கு புரிய வைக்க முடியல, எதையுமே அவங்களுக்கு சொல்ல முடியல. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சம் நேர்மனாச்சும் அவனுக்கு எல்லாருக்கும் இருந்தால் அவங்க புரிஞ்சுப்பானுங்க. புரிய வைக்க தேவையில்ல, அவனே யோசிச்சு அவனே முடிவு எடுத்துருவான் இதாண்டா சரின்னு சொல்லி. ஒருத்தன் பேசுகிறான், கோயிலில் கொடுப்பாங்க சுண்டல், விஜய் ரசிகங்கள்லாம் மண்டல், உதயநிதி வந்தானா ரோட்டில் வச்சு தலையை வெட்டுவான்றான். உதயநிதி சனாதுக்கு எதிராக பேசினா அவர் தலையை வெட்டுவான்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்காரன் சொன்னால் அன்றைக்கி வந்து நாடே கொந்தளிச்சுது. அவ்வளோ அது ஒரு பொலிட்டிக்கலாக பேச முடிஞ்சது. பொலிட்டிக்கலாக திமுகவும் அதுக்கு மைலேஜ் வந்தது. இவன் விஜயை பேசினா தலையை வெட்டுவான்றான். இதை நீங்கள் எப்படி பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து அதை புரிய வைக்க முடியும்? அதில் என்ன அரசியல் பண்ண முடியும்? நீங்கள் இது சரி தப்புன்னு அதில் அரசியல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அப்படி அது ரொம்ப லும்பனான மாபா தான் அது அப்படி இருக்குது. இன்னொருத்தன் சொல்கிறான், விஜய் நீ கை வச்சுப்பாரு ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிரும்ன்றான். இதை எவனா ஒருத்தன் ஏதோ ஒரு கல்பிரிட்டு ஓரளவு விவரம் தெரிஞ்சவன் இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சானா ஈஸியாக கலவரம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்குது. சீட்டு கொடுத்துட்டாங்க. நானும் வந்து அங்கேருந்து நேராக இங்கே தான் வரேன். எதுவும் தூக்க முடியல, சில விஷயங்கள் சொல்லலாம் தான் சொன்னேன். இதில் விடுபட்டதில் அதுக்கப்புறம் சேனல் நேர்காணலில் பேசிக்கிறோம். இன்னொரு நம்பிக்கையான விஷயம் அப்படின்னா, எனக்கு பாசிட்டிவான விஷயம்னா, இது இவ்வளோத்தையும் எப்படி எடுக்க முடிஞ்சுது? இவ்வளோ மீடியாக்கள் அந்த ஒரு சக்திவேல் சொன்னதில் முக்கியமான விஷயம், அவர் வந்து விஜயை எதிர்த்து விஜய் மேலே தப்பு இருக்குது, டிவிகே மேலே தப்பு இருக்குது, அவங்க பொறுப்பாக டீல் பண்ணலன்றத அவர் சக்திவேல் பேட்டி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லா சேனலுமே அவர் எடுத்தாங்க. மொட்டை அடிச்சுட்டு பேசியிருப்பார். அந்த ஆடியோ வாய்ஸ் நோட் வந்திருக்கும். என் மனைவிக்கு நான் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேன், அவங்க எனக்கு ஒரு வாய்ஸ் நோட், மாமா நான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துங்க, நான் விஜய் பார்த்து தான் வரும்னு அனுப்பிச்சிருப்பாங்களே. அவர் எல்லா மீடியாக்கிட்டையும் விஜய் பற்றி எதிர்த்தா பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு மீடியாவில் நீங்கள் அந்த ஃபுட்டேஜை பார்க்க முடியாது. அவர் பேட்டி வந்திருக்கும், அந்த போர்ஷன் வந்திருக்காரு. அவர் எங்ககிட்ட பேட்டி கொடுக்காத காரணம் தான். அதாவது முதல்ல ஒரு இது கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உள்ளே போனால் அவர் அதுவும் பேச மாட்டேன்ட்டார். ஏங்க பேச மாட்டீங்கன்னா, ஆமாங்க நான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், அவன் போட்டான் அதை, நான் அதுக்கு மறுபடியும் பேசணும் அப்படின்றதுக்காக தான் மறுத்தாரு. எங்களால் அவர்கிட்ட நம்பிக்கை பெற முடியல. நாங்கள் ட்ரைப் சேனல் பற்றியோ இல்லை நம்ம மற்ற சேனல்கள் அலர்ன்சை இந்தமாரி சேனல்கள் பற்றியோ பிறலை உங்களை பற்றியோ சொன்னோம், நாங்கள் இப்படிலாம் ஒர்க் பண்ணுறோம், ஸ்ரீமதி கேஸாக இருக்கட்டும், இன்னும் பல கேஸாக இருக்கட்டும், நாங்கள் இப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறோம். அவர் கடைசியாக கன்வின்ஸ் ஆனார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரோட ஆதங்கம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேட்டி கேட்க விரும்பலை. ஆனால் அவர் எங்கிட்ட பகிர்ந்த விஷயம், விஜய் மேலே தப்பு இருக்குது, விஜய் தான் இது காரணம், அவன் தான் கொண்டான்றதை எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. ஒரு மீடியா வந்து அது வெளியிடல. அவர் பேட்டி ஆனால் எல்லா மீடியாவிலும் வந்தது. இப்போது இது எப்படி எடுக்க முடிஞ்சுது? ஒரு இதுக்காக சொல்கிறேன், எப்படி உங்களால் ரீச் பண்ண முடிஞ்சுது, எப்படி எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்ததுன்றதை வாங்க முடிஞ்சுது, எப்படி வந்து இப்போ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக அவங்க மனைவி பேசினாங்க, யாரை பார்த்து பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக எப்படி மனைவி பேசினாங்க, அந்த செல்வராஜ்கிட்ட கையெழுத்து வாங்கின ஊர் தலைவர், முன்னாள் ஊர் தலைவர், அவர் வந்து வேற ஒரு டாமினேட் பண்ணுற ஒரு சமூகத்தை சார்ந்தவர், அவரை பார்த்தாலே ஊரில் எல்லாம் போயிடுவாங்க. எதனா ஒரு நாளே குடிச்சிட்டு வந்து நைட்டு எவனா ஒருத்தன் தப்பாக பேசிட்டானா நைட்டு சரக்கு போட்டு அவங்க வீட்டு முன்னாடி வந்துடுவாப்புல. வீட்டு முன்னாடி வந்து அவங்கள அடிக்கிறது திட்டுறது, மேக்ஸிமம் அடிக்க மாட்டாப்புல, ஆனால் அசிங்கப்படுத்திடுவாப்புல. அதுக்கு பயந்துக்கிட்டே இவங்க அப்படி இருக்கிறோம். அவர் எப்படி வந்து அவர் தலைவருக்கு எதிராக பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா, அங்கே எங்களுக்கு உதவியாக இருந்தது இதே விஜய் ஃபேன்ஸ், விஜய் தப்புன்னு உணர்ந்த விஜய் ஃபேன்ஸ், விஜயால் கூட போன நண்பனை இழந்த விஜய் ஃபேன்ஸ்.
தாமரைக்கனோட நண்பர், இன்னும் அந்த சின்ன பையனுக்கு வந்து கூட சேர்ந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க அவங்களும். அந்த பிருத்விக்குன்ற இறந்தான்ல, அவங்க கூட சேர்ந்து அவங்கள டான்ஸ் ஆடியிருக்கிறாங்க. அந்த அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்த எல்லாரும் தான் அந்த வீட்டில் போய் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள புரிய வச்சதுக்கும், என்ன இருந்தாலும் வெளில போய் அவங்ககிட்ட ஒரு மதிப்பையோ இல்லை ஒரு நம்பிக்கையோ நாங்கள் வாங்கியிருக்க முடியாது. ஒரு 8-10 பசங்க அவங்க தான் வந்து அந்த ஊருக்காரங்க, ஊரத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் அவங்ககிட்ட பேசி இவங்க நம்மளுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட நாங்கள் பேசணும், அவங்களும் அந்தமாரி கான்ஸ்பிரசியில் இருந்தவன் தான். அதாவது ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு இருந்திருக்கும். அதாவது விஜய் மேலே தப்பே இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணல. ஆனால் இந்தமாரி வெளியாட்களும் வந்திருப்பாங்கன்ற மாரி ஃபீல் பண்ணவங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்ற மாரி அதை எப்படி தேடணும்னா, போய் ஒரு செயின் மாரி போயிட்டே இருக்கிறோம். இவர் சொன்னார், சரி வா அவர்கிட்ட போகலாம். அண்ணா நீங்கள் சொன்னீங்களாமே துண்டு போட்டு ஏறிக்கிட்டாங்கன்னு, யாருண்ணா அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு சொன்னாங்க. அப்படி போனால் அந்த சொன்ன நபர் யார், இல்லை அந்த துண்டால் இருக்கப்பட்ட நபர் யாருன்றதை கிடைக்கவே இல்லை. இந்த பசங்களும் கூடவே வந்தாங்க, அவங்களுக்கும் அப்படி விளையாடுறதுனால அவங்க இது பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் தான், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க தான். இவங்க தான் வந்து இன்றைக்கி இவங்க எல்லோரும் ரீச் பண்ணுறதுக்கும், இவங்ககிட்ட என்னை விட அவங்க தான் அந்த நம்பிக்கையை வாங்கி இந்த பேட்டியை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அவ்வளோதான். வேறு எதனா இருந்தால் நான் அது சொன்ன மாரி வீடியோவில் பேசிக்கிறேன். கரிகாலன், ஒரு தோழர் சதீஷ், நான் அந்த ஃபுட்டேஜில் வந்துட்டேன். ஆனால் எல்லோரும் சேர்ந்து செஞ்சது முதல் ஒரு 4 நாள் இருக்கும்போது தோழர் சதீஷ் அரண்சை சார்ந்தவர், அவர் தான் கூட வந்தார். கேள்விப்பட்ட கேள்விகள்லாம் 2 பேருமே கேட்டது. 2 பேருமே தான் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம். அவங்க 2 பேரும் தான் கேட்டார். கரிகாலன் தான் மொத்தமாக இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணது. அதில் முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா, இந்த தாவேகா சார்பாக அறிவித்த 20 லட்சம் மற்ற கட்சிகள் எல்லாரும் அறிவித்து அதை கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் சார்பாக கொடுத்துட்டாங்க. ஜோதிமணி கொடுத்துருக்குறாங்க, காங்கிரஸ் எம்பி. கமல்ஹாசன் கொடுத்துருக்காரு. ஒரு விசிகே தலைவர் திருமாவளவன் வந்து நேற்று 50,000 கொடுத்துருந்தாரு. இப்படி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் தாவேகா அதிமுக மட்டும் கொடுக்கல, அதை நோட் பண்ணிக்கிங்க. அப்படி ஒரு அறிவிப்பும் கிடையாது. அவங்க கொடுக்கணும்னு ஒரு சொல்லிக்கிறாங்களே 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சின்னு. அப்படி ஒரு நிவாரண நிதியை வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒதுக்காத ஒரே கட்சி அதிமுக. அதை நோட் பண்ணிங்க. அதேமாரி இந்த 20 லட்சத்தை கொடுக்காம இத்தனை நாள் தாமலம் பண்ணுறதுல உன்னால் போக முடியல, வர முடியல. ஆனால் அதுக்காக அவங்க வீட்டில் சோறு பொங்காமல் இருக்க முடியாது, அதுக்காக அவங்க வீட்டில் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருக்க முடியாது. நீ இந்த 20 லட்ச ரூபா கொடுக்க வந்தானே, ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, அந்த 20 லட்ச ரூபா பணம் வந்துடாதா, வராமல் பிரச்சனை ஆயிடாதா, ஆயிரும். அப்போ நீங்கள் இப்படி பேசுங்க, மீடியா கிட்ட இதை சொல்லாதீங்க, அதை சொல்லாதீங்கன்னு இந்த விஷயங்கள் எதுவும் வெளியில் போகக்கூடாது, அங்கே நடந்தது என்ன வெளில போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த 20 லட்சத்தை கொடுக்காம இப்போ வரைக்கும் இவங்க அதை டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் என்னைக்கு இந்த 16 நாள் இந்த தீட்டெல்லாம் கழிச்சிட்டு என்னைக்கு அங்கே வருவாரோ, விஜய் கையால் அதை கொடுத்து அதுக்குள்ளே இந்த கேஸு, இந்த விசாரணைகள் எங்கே போகும், எங்கே மாறும்ன்ற இந்த மொத்த சினாரியில் இருந்தால் இதை பிளான் பண்ணுறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து இந்த பட்டினம்பாக்கத்துலேருந்து பனையூர் போயிட்டாருன்றது எல்லாத்தையும் செய்தியாக்குற ஊடகங்கள், இந்த குடும்பங்கள் 41 குடும்பங்கள் ஒரு நாளைக்கும் சாப்பாடுக்கும், இல்லை அந்த குடும்பத்தில் இருக்க உறவுங்களை இழந்துட்டு என்ன வேதனை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கும் ப்ரொஜெக்ட் பண்ண மறுக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அதை அவங்கக்கிட்ட நான் அதை எதிர்பார்க்கல. குறைஞ்சபட்சம் இண்டிபெண்டன்ட் மீடியாஸ்னாச்சு அதை போய் நம்ம தோழர்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், இண்டிபெண்ட்டாக இருக்கிற எல்லா மீடியாக்களும் போய் அதை எந்த அளவுக்கு முடியுமோ அதை கவர் பண்ணணும். அப்போ தான் இந்த நரேஷனை உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். மோடி எப்படி ஒரு பிம்பமாக மீடியாக்கள் ஊதி வளர்க்கப்பட்டதோ, அப்படி ஒரு பிம்பமாக மட்டும்தான் இன்றைக்கி விஜய் வந்து ஊதி வளர்க்கப்படுறார். என்னை பொறுத்தவரைக்கும் மோடியை விட கொடூரமான ஆள் தான் விஜய். ஏன்னா எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாத தன் நலனை மட்டும் வச்சிருக்கிற ஒரு ஃபாசிஸ்ட் தான் விஜய்ன்றது தான் என் கருத்து. இன்னொன்றும் சொல்லணும்னு நினச்சேன், இந்த உதவுன விஜய் ஃபேன்ஸை பற்றி அது சொல்லணும்னு நினச்சேன். அவங்க பாதுகாப்பு கருத்து தான் அவங்க பேரை சொல்லலை. ஏன்னா அதில் பெரும்பான்மை பாதிக்கும் மேலே வந்து அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவங்க. ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னா, அவங்க பயப்படல. இந்த சக்திவேலுன்னு சொன்னார்ல, விஜய் எதிர்த்து பேசினவர் ஏன் வெளில பேச பயப்படுறாருன்னா, பாஜகவுக்கு விஜய்க்கு இப்போ ஆதரவாக இருக்குது, சிபிஐக்கு விஜய் கேட்குறாரு, அதனால் பாஜக கண்ட்ரோலில் விஜய் போயிட்டார். விஜய் எதிர்த்து நான் பேசுகிறேன்னா, நான் வேலை செய்கிற இடம் வந்து பொதுமக்கள் அதிகமாக வந்துட்டு போகிற இடம், எங்களால் வேலை செய்ய முடியாதுன்ற பையன் அவருக்கு இருக்கிறதா வெளிப்படுத்தினார். இப்போது அந்த பெட்டிஷனை கையெழுத்து வாங்கி கொடுத்தது அதிமுக ஊர் தலைவர். அவர் வந்து ஒரு இடைநிலை சாதியாகவும் இருக்கிறாரு. அதனால் இப்போது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து விஜயை பற்றி பேச முடியாது, பேசக்கூடாதுன்ற ஒரு பாதுகாப்பாக ஒரு ரவுடிசம் பண்ணுறதுக்கான ஒரு கும்பலாக இந்த அதிமுக பிஜேபிலாம் அங்கே இருக்குது. அதை மீறியும் அந்த த்ரெட்டெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் பொதுவாக அருந்ததிய சமூகத்தை பற்றி எதனா செய்திகள் இதெல்லாம் வந்தாமே ஒரு விக்டிம்ஸாக அவங்கள தான் பார்க்கக்கூடிய நிலைமையில தான், உண்மையான விக்டிம்ஸ் தான் அவங்க. அப்படிப்பட்ட செய்திகள் அப்படிப்பட்டவங்கள தான் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இன்றைக்கி ஒரு மையப்புள்ளியான பெட்டிஷன்றதே ஃபேக்கு அப்படின்ற செய்தி வெளியில் வந்தது. அந்த பெட்டிஷனருக்கே தெரியாமல் தான் அந்த பெட்டிஷன் போடப்பட்டது. இது போய் பெட்டிஷன் வெளியே வந்ததுக்கு காரணம் அந்த 5 இளைஞர்கள் தான். அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணி அந்த ரிஸ்க்கெல்லாம் தாண்டி அவங்க ஊரில் இது பண்ணமோ இதெல்லாம் தாண்டி அவங்க அந்த 5 இளைஞர்கள் தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க.
அவங்க பேர் சொல்லலனாலும் உங்கள் பாராட்டு கிடைச்சதுன்னா அது இதை நான் அவங்களை காமிப்பேன். அதுக்கு டிசர்வ்ட் ஆனவங்க, இதை அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு டிசர்வ்ட் ஆனவங்க அந்த இளைஞர்கள் அப்படின்றதான்.